இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த லேடி ஒரு பொண்ணு மேல மோதுற மாதிரி மோதிட்டு தரையில பணத்தை போட்டுட்டு போறாங்க. அதை பார்த்த இந்த பொண்ணு அந்த லேடி கிட்ட பணத்தை எடுத்து கொடுக்காம அந்த பணத்தை அவளே எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாள். அதை பார்த்த இந்த லேடி அவங்களோட போனை எடுத்து அந்த பெண்ணோட போட்டோ மேல இண்டு மார்க் போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி இன்னொரு பையன் முன்னாடி வந்து பணத்தை கீழே போட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. உடனே இந்த பையன் பணத்தை பார்த்துட்டு பேராசையில அந்த பணத்தை எடுத்து அவனே வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதை பார்த்த உடனே இந்த லேடி இவருடைய போட்டோவையும் இண்டு மார்க் போட்டுக்கிறாள். அடுத்ததாக ஒரு ஏழை பையன் வேலை கிடைக்கணும்னு சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த லேடி அந்த பையனுக்கு முன்னாடி வந்து பணத்தை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. உடனே இந்த பையனை பணத்தை கையில எடுத்துக்கிட்டு அந்த லேடிய கூப்பிட்டு அவங்க கிட்ட போய் நீங்க உங்களுடைய பணத்தை கீழே போட்டுட்டு போறீங்கன்னு சொல்லி அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுக்கறான். அந்த லேடியும் எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய பேக்க பார்த்துட்டு இது என்னுடைய பணம் தான் சொல்லிட்டு இந்த பணத்தை நீங்களே எடுத்துட்டு போயிருக்கலாமே, ஏன் என்னை கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னு கேட்கிறாள். அதுக்கு அவரு இது என்னுடைய உழைப்பால் வந்த பணம் கிடையாது, அதனால தான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த லேடியும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த ஏழை பையன் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்து அங்க உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட இங்கதான் இன்டர்வியூ நடக்குமான்னு கேட்கிறான். அதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்க பொண்ணு எங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு கூட தெரியல, நீ எப்படி இன்டர்வியூல பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேலி பண்றாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் இன்டர்வியூ நடக்கிற ஆபீஸ் உள்ளாரா போறாங்க. அங்க போய் பார்த்தால் தான் தெரியுது இந்த பணத்தை கீழே போட்டுட்டு போன பொண்ணு தான் இந்த கம்பெனியோட ஓனர்னு. உடனே அவங்க 3 பேரோட பையிலையும் வாங்கி பார்த்துட்டு இவங்க 2 பேர் கிட்டையும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏழை பையன் கிட்ட உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஆனா உன்கிட்ட அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட உனக்கு அனுபவம் இல்லனா எதுக்கு இன்டர்வியூக்கு வந்த, இது எவ்வளவு பெரிய கம்பெனின்னு உனக்கு தெரியுமா, உன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி விரட்டுகிறார். அதை கேட்ட இந்த முதலாளி உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக நான் இங்க உட்காரல, உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சது, நான் ஆட்களையும் செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு நீங்க இன்டர்வியூ பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கிறாள். அப்போதான் அந்த ஓனர் நடந்ததை சொல்றாங்க. என்னுடைய இன்டர்வியூ மத்த கம்பெனிகள் போல இருக்காது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல ஒரு பொண்ணு கீழே பணத்தை போட்டுட்டு போனால அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நான் தான். மனசாட்சியே இல்லாம அடுத்தவங்களோட பணத்துக்கு இப்படி ஆசைப்படுறீங்களே, முதல்ல கீழே இருந்து எடுத்த பணத்தை 2 பேரும் டேபிள் மேல வைங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து உங்ககிட்டயும் கண்டிப்பா பணத்தை போட்டு இருப்பாங்க, பணத்தை எடுத்து டேபிள் மேல வைன்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த ஓனர் சொல்றாங்க உங்களை மாதிரி அவரு கிடையாது, அவர் உடனே பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டார், அவர் மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார், அவர் தான் இந்த கம்பெனிக்கு சரியான ஆளு, நீங்க 2 பேரும் இந்த கம்பெனில இருந்து வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கம்பெனியை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு உயர்ந்த பதவியான மேனேஜர் வேலையை போட்டு கொடுக்குறாங்க. இந்த ஏழை பையனுடைய நேர்மையும் இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச புத்திசாலித்தனமான செயலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.